of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theory. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream doper, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம், நான் மோசனஸ் பிசி போகிற மோசனஸ் மிஸ்டர் ஃபாலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சசிகுமாரன், சிம்ரன் மேம் மற்றும் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்களே சொல்லிடலாமே. மிதுன் ஜெய்சங்கர் அவர்கள் அண்ட் கமலேஷ் த குட்டி ஆசம் ஆக்டர் அவர்கள் நடிச்சிருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மற்றும் பலர் ஆப்வியஸ்லி சரியா மற்றும் பலர் நடிச்சிருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்துட்டு நான் ஒரு ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். கதைக்கெல்லாம் pretty much சிம்பிள் ட்ரெயிலரில் நம்ம பார்த்துட்டோம். இலங்கையிலேருந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடல் கடந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க. வந்த இடத்துல என்ன ஆகுது, எப்படி சர்வைவ் வராங்க அப்படிங்கிறது தான் கதைக்கெல்லாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. தூக்கி அப்படி வரமா வச்சிடலாம். நவ் கமிங் டு படம் எப்படி இருந்துச்சு. அருமையான படம். மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். அண்ட் ஏன் நான் இதை அழுத்தி மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும் கிடையாது. இந்த மாதிரி தரமான படங்கள் தியேட்டருக்கு வரும்போது ஆடியன்ஸான நம்ம இதை சப்போர்ட் பண்ணோம். பிகாஸ் என்ன தான் நம்ம அப்படியே ஆர்ட்டுங்க, கலைங்க, உயிருங்க அப்படின்னு நம்ம பேசினாலும் சினிமா அட் எண்ட் ஆஃப் த டே இஸ் பிஸ்னஸ். அண்ட் இந்த மாதிரி படங்களுக்கு ரெவென்யூவாகவும் அது ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா, இந்த மாதிரி தரமான படங்கள் நிறுத்திட்டு அந்த நேரத்தில் என்ன ட்ரெண்டுப்பா, அந்த நேரத்தில் என்ன சூப்பராக விற்கிதுப்பான்னு தான் பார்த்து நிறைய பேர் படம் எடுப்பாங்களே தவிர, இந்த மாதிரி தரமான படங்கள் அப்பப்போ தான் வரும். ஸோ இந்த மாதிரி தரமான படங்கள் நிறையா வரணும்னா அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் தியேட்டருக்கு ஃபேமிலியோடு போய் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு விஷயம் கேரண்டி பண்ண முடியும், சந்தோஷமாக ஹாப்பியாக நிறைவாக திரும்பி வருவீங்க. அந்தளவுக்கு ஒரு அழகான படத்தை எடுத்துருக்காரு நம்ம அபிஷான் பிரதர். ஹீ ஹேஸ் டன் அன் அப்சல்யூட்லி அமேசிங் ஜாப். ஐ திங்க் இவரோட ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன் இது. அண்ட் பிரதர், ஐ ஹேவ் டு டெல் யூ திஸ், பியூட்டிஃபுல் ரைட்டிங், எக்ஸ்ட்ரானரி ரைட்டிங்னு சொல்லியானு. வை? பிகாஸ் இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி வேறு கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாத்தோட இமோஷனையும் தொட்டிருக்கீங்க. அண்ட் இத்தனையும் ஒரு 2 மணி நேரம் 8 நிமிஷத்துக்குள்ள கன்வின்சிங்காக சொல்லியிருக்கீங்கன்னா இட் டெஃபினெட்லி ஹேஸ் டு பி அமேசிங் ரைட்டிங். ஓகே, அந்த ரைட்டிங் தெளிவாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு ப்ரிசைஸாக அது சொல்ல முடியும். இத்தனை பேரோட கதை இவ்வளோ ஷார்ட் டைமில் சொல்ல முடியும். அண்ட் ஆல்சோ கன்வின்சிங், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கன்வின்சிங், எல்லா இமோஷனும் ஃபீல் ஆச்சு. இளங்கோ சார் கதையாகட்டும், நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார் கதையாகட்டும், நம்ம பக்சன் கதையாகட்டும், அண்ட் ரமேஷ் திலகர் கதையாகட்டும், நான் சொல்லிட்டே போகலாம் எல்லாத்தோட கதை சொல்லலாம். இட் வாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட் மேன். பியூட்டிஃபுல் ரைட்டிங் அண்ட் ஆல்சோ த டிரெக்ஷன். நான் சொன்ன மாதிரி நிறைய ஜாம்பவான்களை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஆஸ் ஐ செட், ஐ திங்க் திஸ் இஸ் யர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இன்ஃபேக்ட் நீங்களும் நடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் தட் கை வாஸ் யூ. ஓகே, ஸோ நிறையா பேரை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அவங்கள்ட்ட ரொம்ப அழகாக ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் you're just brilliant man. I think you have a great future ahead of you. All the very best அப்படி சொல்லிங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோலாம் பார்த்தேன். டச் வுட் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் அவங்களும் ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணுங்கிற அந்த மாதிரி விஷஸ் நான் என்னோட இன்டர்நெட் ஃபேமிலி பேர் டீம் ஹஸ்டர் எங்கள் சைட்லேருந்து விஷஸ் அனுப்பிச்சிட்டு, brilliant work brother, you can be so happy and so proud of yourself and looking forward for your next project அப்படி சொல்லிட்டு, brilliant writing and brilliant direction அப்படி சொல்லிட்டு, அடுத்தபடியாக பர்ஃபார்மன்ஸ் சசிகுமார் அண்ணன் பிரிச்சிட்டாப்ல அந்த மனுஷன் அப்படியே ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப உண்மையாக இருந்துச்சு. பிரில்லியன்ட் ஆக்டிங். சிம்ரன் மேம் அவுட்ஸ்டாண்டிங் அகேன். இவங்க 2 பேர் காம்பினேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் சில பேர் சந்தேகப்பட்டுக்கலாம், இப்படி இவங்க 2 பேர் காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் என் சாட்களுக்கெல்லாம். இந்த படத்தை பாருங்கள், பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ரொம்ப உண்மையாக அழகாக இருக்குது. ஜஸ்ட் கோ வாட்ச் இட் அண்ட் யூல் நோ இட். அண்ட் ஆல்சோ அந்த 2 பசங்க, மிதுன் ஜெய்சங்கர் அவர்கள், அவரை நான் இஃப் ஐம் நாட் ராங் ஆவேஷமில் பார்த்தேன், பிபிங்கிற கேரக்டர் நினைக்கிறேன் அவரோட பேர். அதில் பிச்சு பட்டைகளை பேர் பாரு மனுஷன். இதுலேயும் பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு. எஸ்பெஷலி ஒரு கன்ஃபரன்டேஷன் சீன் வரும், சசிகுமாரனுக்கும் இவருக்கும் ஒரு சீன் வரும். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் வெரி பியூட்டிஃபுல் ஆக்டர்னு சொல்லி ஆகணும். அண்ட் ஆல்சோ அந்த குட்டி பேன் காமெடிஸ் அடிச்சு பிரிச்சுட்டாப்ல. அங்கே பயங்கரமாக காமெடி பண்ணக்கூடிய ஆட்கள் எம்எஸ் பாஸ்கர் சார் ஆகட்டும், நம்ம யோகி அவான் ஆகட்டும், நிறையா பேர் இருக்காங்க, ரமேஷ் திலகர் ஆகட்டும், நிறையா பேர் இருக்காங்க. அவங்களாம் இருக்க தாண்டியும் இந்த குட்டி பையன் அசால்ட்டாக எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டா. ஐ திங்க் ஈவன் தேல் பி ஹாப்பி வித் மீ டெல்லிங் திஸ். பையனுக்கு வேற லெவல் ஃபியூச்சர் இருக்குது. தம்பிக்கு குட்டி பையன் சூப்பராக வச்சிருக்கடா, வேற லெவலில் தம்பி. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ, ஸோ ஹாப்பி. தனியாக ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இன்னும் நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும், இன்னும் நிறையா நீங்கள் க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சைடில் விஷஸ் சென்ட் பண்ணிக்கிறேன். வெல் டன் கமலேஷ் குட்டி பையா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மற்றபடி எம்எஸ் பாஸ்கர் சார், பக்ஸ் சார், நிறைய இளங்கோ சார், எவ்ரிபடி ஸ்ரீஜா மேம் தான், ஸ்ரீஜா ரவி மேம் ஆகட்டும், எவ்ரிபடி ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஐ ஜஸ்ட் அப்சல்யூட்லி லவ்ட் எவ்ரிபடிஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்கள். ஸோ பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் ப்ளஸ். ஷான் ராடன் பிரதர் மியூசிக் அவுட்ஸ்டாண்டிங். சாங்ஸ் எல்லாம் ஒரு சாங் எல்லாம் அப்படியே குபுக்கு நாக்கி மாதிரி ஹெவியாகி அழக வச்சிரும். இன்னொரு சாங் அப்படியே ஒரு மாதிரி இந்த படம் நான் தீம் சொல்லிட்டா ஒரு மாதிரி இதாயிரும்.
பட் ஆனால் படத்தில் வர சாங்ஸ் எல்லாம் பாருங்கள், எந்த சாங்குமே நான் கேட்கல, ஆனால் அங்கே வந்து அவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்கும் கதைக்கு. பியூட்டிஃபுல் சாங்ஸ், லவ்லி மியூசிக், ஷான் ரோல்டன் பிரதர். எனக்கு வந்து அதே தான், ஷான் ரோல்டன் பிரதர் பற்றி பேசும்போது நான் எப்போவுமே சொல்லுவேன், அந்த மனுஷன் இன்னும் கொண்டாடப்படணும். இஸ் அன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட், இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். ஐ விஷ் அவர் நல்லா பண்ணிருக்காரு, அதில் எந்த குறையுமே இல்லை, நிறைய ஆஃபர்ஸும் வந்துருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. ஆனால் நம்ம சில மியூசிக் டைரக்டர்ஸை எடுத்து கொண்டாடுறோம்ல, அந்த மாதிரி கொண்டாட வேண்டிய ஆள் இவர். ஸோ ஐ திங்க் ஹீ ஆல்சோ டிசர்வ்ஸ் டு பி செலிப்ரேட்டட் லைக் வி டூ ஆஃப் மெனி அதர் டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் as well. சொல்லிட்டு அவுட்ஸ்டாண்டிங் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க, ஒன்றும் சொல்கிறக்கே இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அருமையான படம், ரொம்ப 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 தாட்ஃபுல்லாக சோல்ஃபுல்லாக மனசார எடுத்திருக்காங்க அப்படி மட்டும் தெரியுது. அது வந்து ரொம்ப அழகாக ஆன் ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி படங்களே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐ வாஸ் வெரி ஹாப்பி வாட்சிங் திஸ் ஃபிலிம். அண்ட் இது என்னோட ரிவ்யூ ஆன் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ சொல்ல மறந்துட்டேன் என்னன்னு தெரில. பட் ஏதோ மறந்துருந்தா சாரின்னு சொல்லிக்கிறேன். பட் ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் சச் அமேசிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு, கிரேட் ஒர்க் பை ஆல் த பீப்புள். இந்த டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுத்துட்டு என்னோட ரிவ்யூ முடிச்சுக்கலாம். நன்றி. திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் டூரிஸ்ட் ஃபேமிலி. உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு வீடியோ முடிச்சு பார்த்தா நன்றி. குடிச்சிக்கலாம் மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.